ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமஸான வேர்ல்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் லாஸ் வேகாஸ்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பார்ட்டி மூடில் தாங்க இருக்குது. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், சொல்லவே வேண்டாம். எல்லாரும் அல்டிமேட்டுக்கு சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோக்கு 5 வியூ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்படியா? ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல. நல்லா இருக்கு. லைட்ஸ் நல்லா இருக்கு. ஆமாம், இந்த ஸ்ட்ரீட் நல்லாயிருக்கும். லாஸ் வேகாஸ் அப்படின்னாவே கலர்ஃபுல்லான ஸ்பாட்ஸுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அதுவும் ஸ்பெஷலி நைட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே ஒரு விழா கோலத்தில் தான் இருக்கும். மற்ற ஊரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங்காக இருக்கும். பட் லாஸ் வேகாஸில் ஒவ்வொரு நாள் நைட்டுமே பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு தாங்க இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பாட்டோட இன்னொரு அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இதோ மேலே இருக்கிற இந்த எல்இடி டிஸ்பிளே தான். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று இந்த இடத்துல பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லைன் செமையாக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த மியூசிக்கும் இந்த லைட்ஸுக்கும் சான்ஸே இல்லைங்க. எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஃபன் மோடுக்கு கொண்டு போகிற மாதிரி ஃபுல்லாக கலர்ஃபுல் லைட்ஸ், அதே மாதிரி மியூசிக் சிஸ்டம். அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் என்டர்டைன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட் இருக்குது. சீரியல் கில்லர் இது நேச்சுரல் ஹீரோ மாதிரி ஆனால் பரவாயில்ல. சாப்பிட மாதிரி இங்கே பேர் டிஷர்ட் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தை சொன்னாலும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபன்ஃபுல்லான பிளேஸாக இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுருந்த ஒரு டிஸ்பிளே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்னென்னா மாடுகளை வந்து ரொம்ப வதம் பண்ணி கொள்கிறாங்க. ஸோ அதனால் பீஃப் யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்துச்சு. ஃபேக்ட்ரிஸில் கண்ணுக்குட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு சாகுதுங்கிறதெல்லாம் வீடியோவாக போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது மாடு மட்டும் இல்லைங்க, ஆடு கோழி எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. Electrocute the cost of the bull. Did you know that? Because they have to maintain certain breeding practices. They can't just let all the cows. And the males have the horns. They've got the balls. They're going to cause problems. They only keep one. ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜை கொஞ்சம் குறைச்சிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. I don't even eat beef. Coffee. அது நிஜம். I don't drink coffee, tea, milk or anything. அது நிஜம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டிங் பயங்கரமாக பண்ணி அப்படியே பயங்கரமாக டிசைன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தார். செம டேலண்ட்டுங்க. லாஸ் வேகாஸ் வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா தவறாமல் வர ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபன்னுக்கு குறைவே கிடையாது. அதே மாதிரி இங்கே இன்னொரு ஒரு அட்ராக்டிவ் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கோல்டன் நகட், அதாவது உலகத்திலேயே பெரிய கோல்டன் நகட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. கோல்டன் நகட்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நேச்சுரலாக ஃபார்ம் ஆன தங்க கட்டிங்க. சந்தா போகுது. நேவிகேட்டர் போகிறான் வாங்க. மேப்பி டேய் மாப்பி எங்கடா கூட்டிட்டு போற டேய்? இங்க தாங்க இருக்கு கோல்டன் நகட். 1980 நியர் ஆஸ்திரேலியா. அங்க இருந்து திருடி இருக்காங்க. எப்படி நம்ம கிட்ட கோகினூர் அடிச்சானுங்க யூகே அந்த மாதிரி. அரசியல் பேசுறாங்க, பிஆர் கொடுக்காதீங்க. இப்ப சொல், பிஆர் வேணுமா வேணாமா? Canada is my country. Canada is my motherland. Canada is my home now. Canada. Oh my. What? If Narendra Modi sees this, he will cancel your passport right now. இருங்க திரும்பிட்டு. Did you took the text there? Yeah, I took. எதுக்கு? அது அவர் படிச்சு தான் சொல்லுவார். இல்லை, நான் படிக்க மாட்டேன்.
இல்லை எனக்கு நான் படிக்கல, அப்புறம் தான் படிப்பேன். நான் படிச்சிட்டேன். நீ படிச்சிட்டியா? சொல்லு. ஹேண்ட் ஆஃப் ஃபெய்த் நகெட். சொல்லு. அதாவது என்னன்னா இருக்கு ஒரு நிமிஷம் விட்டு ஸ்கூல்ல இருந்து அந்த பழக்கம் போகுதா பாரு. நானே ஏடா அதை பார்த்து இல்லை மெட்டல் டிடெக்டர் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், வெறும் 6 இன்ச்சு கீழே தான் இருந்திருக்கு. அது வந்து இன்னும் யாரும் அந்த பேர் சொல்லாமே அவங்க வந்து மறைச்சிருக்காங்களா? பெரிய புலவராட்டம் இருப்பார் போல. அவருக்கு 4 குழந்தைங்க வேறு இருக்கு. அவர் தான் கண்டுபிடிச்சு. யாரும் சொத்துக்கு சண்டைக்கு வரலையாடா? சண்டைக்கு வரலையாடா? சண்டைக்கு வரல, அவரு கொடுத்துட்டாராமா. எவ்வளோ கிலோ? அவர் இத்தனைக்கு வந்துட்டு மனுஷன் வந்து ட்ரெய்லரில் வாழ்ந்துட்டு இருக்காரு. பொண்டாட்டி 4 குழந்தைங்க இருக்கு அப்படிலாம் இருந்தோம். கண்டுபிடிச்சு மனுஷன் வந்துட்டு கவர்மெண்ட். ஆமாம், அதை வச்சுக்க எவ்வளோ மாடஸ்டாமா. மாடசாமி எந்த ஒரு ஜென்மத்திலே அப்படிலாம் பண்ண மாட்டேன். அந்த மனித குல மாணிக்கம் மாடசாமி எங்க இருந்தாலும் வாழ்க. கொடுத்து வாங்கியிருக்கலாம். அப்போ காசு கொடுக்கும்போது 1980s காசு கொடுக்கும்போது ரொம்ப சீப்பாக இருந்திருக்கும். எவ்வளோ கேஜி அது? 875. அப்போ இது வந்து இந்த ஹோட்டல் வாங்கி வச்சிருக்கானுங்களா? ஆமாம். எவ்வளோன்னு கேட்கலாமா? கேட்டு பாரு, கொடுத்தானுங்கன்னா வாங்கிட்டு வா, இல்லைன்னா நக்கெட்டு கொடுப்பானுங்க, நக்கெட்டு கிளம்புவோம். சொரியருக்கு தான் யூஸ் ஆகும். தங்கத்துல முதுகு சொரியிற அளவுக்கு நீங்க எவ்வளவு பெரிய கையை. அந்த மாதிரி நெக்ஸ்ட் பிளேஸ். மியூசிக் சிஸ்டம் காதை கிளிக்குது, எங்க பார்த்தாலும் மியூசிக் தாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அவங்க இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக. கேர்ள்ஸ் மட்டும் இல்லைங்க, பாய்ஸும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துல இந்த மாதிரி நின்று இருந்தாங்க. வேணும்னா நீங்கள் பே பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அவங்களோட. ஒரு பாட்டிமா அழகழகாக ரோசஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபன்ஃபுல் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஸ்பாட்டுங்க இது. அடுத்தது அங்கேருந்து மறுபடியும் பஸ் பிடிச்சு பார்த்தீங்கன்னா சிட்டியோட இன்னொரு பக்கத்துக்கு போனோம். எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் தாங்க. வந்து மெக்டிலே சாப்பிட்ருக்கோம். சரி பஃபெட் போகலாம் அப்படின்ட்டு நைட் பஃபெட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 பேரும் கிளம்பி பஃபெட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். ஆக்சுவலி எனக்கு டைம் வேறு ஆகிடுச்சு. பஃபெட் நாங்கள் புக் பண்ணியிருந்தது 9:50, இப்போ ஆல்ரெடி 9:20 ஆகிடுச்சு. ஸோ அதனால் அறக்க பறக்க உள்ளே ஓடிட்டுருக்கோம். அட நம்ம ராம்சேயோட ஹோட்டலுங்க, தலைவர் பயங்கரமான பாப்புலரான செஃப்பு. இடமே இருக்காது, பயங்கர புக்கிங்கில் தான் ஓடும். கேசினோக்கு பெஸ்ட் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ்னு தான் சொல்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கேசினோஸ் தாங்க. இந்த மால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சாயலில் ஒரு வெனிஸோட லுக் வருது. இட்டாலி ஸ்ட்ரீட்ஸ் மாதிரியே ஒவ்வொரு இடமும் பாருங்க, கப்பலெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான். இங்கே ஒரு ஏரி இருக்கு. கடை பேர் என்ன சொன்னேன்? பாம்பஸ். அடியே என்னடா பேம்பர் ஹக்கீஸ்ன்ட்டு சோரங்க நல்லா இருக்குமா? கொஞ்சம்
இந்த ரோபோட் ஒன்று குறுக்கா நெடுக்கா பூந்துக்கிட்டே இருக்குங்க. போய் பஃபேல இருக்கிற ஐட்டத்தை ஃபஸ்ட்டு எடுப்போம் அப்படின்ட்டு பஃபே பக்கம் போனோங்க. விதவிதமான ஐட்டம் வச்சுருந்தாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ் அண்ட் போர்க் அண்ட் பீஃப் அதிகமாக இருந்துச்சு. ஒயிட் பீப்புள்ஸ் அதிகம் போர்க் அண்ட் பீஃப் சாப்பிடுவாங்க. ஆனால் நமக்கு அதிகம் போர்க் அண்ட் பீஃப் செட் ஆகாது, ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் சீ ஃபுட்ஸ் அண்ட் ஃபிஷ் அண்ட் லேம்ப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதிகம் எடுத்தேன். இன்னைக்கு ஒரு புடி கிராப் சீ ஃபுட்டில் கேட்டிங்களா இருக்கு. என்ன ஒரு இதெல்லாம் எவ்வளோ சாப்பிடுவாங்க, என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்கு. அறுசுவை உணவு. தக்காளி பிரியாணி வெஜ்ஜாக இருக்குது, ஒதுக்கி வச்சிடும். கிரில்லில் இருந்த லேம்ப் பீசஸை கொண்டு வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வேணுங்கிற பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்டா அப்படி முழிக்கிற? எடுங்க, எடு, நீ அது போட்டு அவங்க கட் பண்ணுவாங்க, எடுக்கணும். அடுத்தது சிக்கன், அதே மாதிரி வான்கோழி, இப்படி மாறி மாறி வந்துச்சு. கடுப்பேத்துறார் மயிலாட். ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரீட்டில் நடந்ததில் டைம் போனதே தெரியலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அண்ட் அதில் ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த ஒரு ஃபவுண்டைனுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபவுண்டைன். நார்மலாக இருந்த ஃபவுண்டைனை அப்படியே மொத்தமாக அப்படியே ஏதோ தண்ணி வந்துட்டு இருந்ததும் மொத்தமாக தீ வர வச்சுட்டானுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு, அதுவும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலாக இருக்குது. பட் இந்த ஃபயர் வரங்காட்டி இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே ஹாட்டாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு லொக்கேஷன். இதெல்லாம் மயிலிற கால. நீ எதனால அதை சொன்ன? இதனால மனசாட்சியை தொட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டடாக வந்தோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபவுண்டைன் மொத்தமும் அப்படியே ஏதோ ஃபயர்லேயே மாற்றுற மாதிரி இருந்துச்சு. ரியலி ஆசம். கட் சார் ரியலாவே இல்லையே. இருக்கிற 96 சப்ஸ்கிரைபருக்கு இது போதும்.